இது வரைக்கும் எந்த போலீஸ் கும்பனும் என்ன டச் பண்ணது இல்லைங்க. ஆனா இந்த கோவிந்தம் பய பண்ண வேலையால என் தியேட்டர் லைசன்ஸே ரத்தாயிடும் போடுங்க. இதனால என் மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே போயிடும் போடுங்க. அரசியல் வட்டாரத்துல எனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு பொதுமக்களுக்கே தெரியும். ஏன்னா என் சித்தப்பா மந்திரி நேத்து வரைக்கும். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? அப்படி கேளுங்க. இந்த கேஸ நீங்க ஒண்ணுமில்லாம பண்ணிட்டீங்க, அப்புறம் அந்த கோவிந்தனை போடுறாங்க. இதுல 10,000 ரூபாய் இருக்கு, வெறும் அட்வான்ஸ் தான். இந்த கேஸ ஒண்ணுமில்லாம பண்ணிட்டீங்க, பின்னாடி பாட்டி வரும். நீங்க தப்பும் பண்ணுவீங்க, உங்களை பிடிக்கிறவங்களை போடுவீங்க, அரசாங்க வக்கீலையே பணம் கொடுத்தும் வாங்குவீங்க. உங்களுக்கு பெரிய மனுஷன்னு பேர். இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்னா லஞ்சம் கொடுக்க வந்த குற்றத்துக்கு உன்னை ஹலோ கீதா. ஹாய் கோவிந்த். இவன் கேஸ் விஷயமா தான் வந்தேன். இந்த ராஸ்கல் இங்கேயே வந்துட்டானா? நீங்க இந்த ஏரியா இன்சார்ஜ் எடுத்ததுல இருந்து நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். தினம் 2 கேஸுக்காவது கோர்ட்டுக்கு போறேன். அது பத்தாதுன்னு இங்கேயே ரெக்கமெண்டேஷன் வேற. ஏன் கோவிந்த், தினம் ஒரு எதிரின்னு உங்க எதிரிங்க லிஸ்டை ஏத்திக்கிட்டே போறீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட கதி? இப்போதைக்கு என் போலீஸ் ட்ரெஸ் தான் என்னுடைய பொண்டாட்டி, போலீஸ் ஸ்டேஷன் தான் என் வீடு. நானும் உன்ன மாதிரி தான் பேச்சுலர். பாய். அந்த படுவாரு கோவிந்தனை நினைச்சா இந்த என்ன கொதிக்கிற மாதிரி என் மனசு கொதிக்குது. அவனை பழிக்கு பழி வாங்கணும்னு என் கை துடிக்குதுன்னு. எனக்கு ஒரு சந்தேகம். மாவு என்ன ஒண்ணுதான், ஒரு வடையில தொண்டி இருக்கு, இன்னொரு வடையில தொண்டி இல்லையே, ஏன்? அதுவா, அந்த கோவிந்தன் இருக்கிறானே கோவிந்தன், அவன் என்னையும் குத்தினா இவனையும் குத்தினான். இவனுக்கு இடது பக்கம் வீங்கி போச்சு, எனக்கு வலது பக்கம் வீங்கி போச்சு. அது ஏன்? நீங்க என்னதான் தொழில மாத்தினாலும் கடாயும் கரண்டையும் உங்களை விட்டு போகாது. கைப்படாத ரோஜா மாதிரி கடை ஏதாவது உங்ககிட்ட கிடைக்குமா? ஐயோ, அங்க தொடாதீங்க, கோவிந்த குடியிருக்கிறான். அண்ணே தம்பிகளா, ஒரு காலத்துல பொண்ணுங்க எங்களை சுத்துனாங்க, இப்ப நாங்க வடையே சுத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்க அடிக்கடி இங்க வந்து சுத்துனீங்க, கோவிந்தா நம்ம எல்லாத்தையும் சுத்திடுவா. ஐயா, நாங்க தொழிலையே விட்டுட்டோம் ஐயா. ரகு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. ஒரே கல்ல 2 மாங்காய். எப்படி? இந்த ஏரியாவுக்கே கோவிந்தன் தான் இன்சார்ஜ். ஆமா, அவனுக்கு ஒரு பிளாக் மார்க் ஏற்படணும், நம்ம காரியமும் நிறைவேறணும். Rooney, come here.
வாழறப்ப பாதுகாப்பு கிடைக்காம கர்த்தர்கிட்ட தன்னையே அர்ப்பணம் பண்ணிக்கிட்ட இந்த சிஸ்டருக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஐ எம் சாரி மதர். நான் இந்த கேஸ என்ன அதெல்லாம்? நம்ம ஏரியாவுல நம்ம ஜூரிஸ்டிக்ஷன்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். வாட் ஆக்ஷன் ஹேவ் யூ டேக்கன்? இவ்வளவு சின்ன விஷயத்தை போய் சீரியஸா எடுத்துட்டீங்களா என்ன சார்? சின்ன விஷயமா? எது சின்ன விஷயம்? வாட் யூ மீன்? நீங்க தானே சார் அன்னைக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க. பெரிய மனுஷங்க பண்ற சில தப்புகளை தெரிஞ்சும் தெரிஞ்சுக்காம கண்டும் கண்டுக்காம அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை தான் சார் நான் இப்ப ஃபாலோ பண்றேன். ஆனா அதுக்காக சம்திங் எதுவும் வாங்கிக்கல சார். கோவிந்தன், ரொம்ப அதிகமா பேசுற. முதல்ல அதை குறைச்சுக்க. கருப்பு கோட்டை, அர்ஜுனனுக்கு ஒரு அபிமன்யு மாதிரி எனக்கு ஒரு உதாய். நீங்க அர்ஜுனனா இருந்து அம்பு வில்லு எல்லாம் கையில எடுத்துட்டு அலையுங்க, பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் வேணாம்னு சொல்லல. ஆனா உங்க பையனை அபிமன்யு ஆக்கிறாதீங்க. ஏன்னா அபிமன்யு அல்பாயுசுல போயிட்டவன். பயப்படியா அபசகன மாதிரி பேசிட்டு. கடமை லட்சியம் கட்டுப்பாடுன்னு லட்டிய சுத்திக்கிட்டு அலையறானே கோவிந்தன், அவனை நம்ம பசங்க ஒரு கலக்கு கலக்கிட்டானுங்க. புலிக்கு பிறந்ததாச்சே பூனை ஆகுமா? நாம 8 அடி பாஞ்சா பசங்க 16 அடி பாஞ்சா. 16 அடி என்ன டாடி, 80 அடி பாஞ்சு காமிக்கிறோம். 80 அடி பாய்ச்சலுக்கு ஒரு சாம்பிள் பாக்குறீங்களா? என்ன சாம்பிள்? என்னடா பேசாம போறாங்க ரெண்டு பேரும்? தெரியலையே. 16 அடி பாய்வாங்கன்னு சொன்னேன், பாதாள வரைக்கும் பாய்ச்சிட்டாங்களா? ஹலோ கோவிந்தியா? ஹலோ கோவிந்தன், அந்த கன்னிகாஸ்திரி ஹாஸ்டல்ல கற்பழிச்சு கலாட்டா பண்ணவங்க நாங்க தான். யாரா நீ? நீ என்ன பண்ண போற? ஆதாரம் எதுவுமே கிடைக்காது. கிடைக்காத அளவுக்கு தான் எங்க நடவடிக்கையும் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? அன்னைக்கு தெருவுல அடிச்சு ரகல பண்ணியே ஞாபகம் இருக்கா? அதே உதயம் ரகுவும் தான். பேஸ் பண்ணுவோமா?